வணக்கம் நண்பர்களே. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடையல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். ஒரு பெரிய குக்கர் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் சாப்பிட்டா நல்லதுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பை போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா அருமையாக வெந்துருச்சு பாருங்கள். இது கூடவே நான் ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கி விட்ருங்க. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தவுடனே குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வர மாதிரி பாருங்கள். 2 விசில் வந்துச்சு, நல்லா வெந்திருக்கு. மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, கடைஞ்சாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டா களிக்கெலாம் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுனா நார்மலாக நம்ம ரைஸுக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும்.